சி.வி. சண்முகம் ராஜினாமாவை தொடர்ந்து காலியான மாநிலங்களவை எம்பி பதவிக்கு ஜூன் 18 தேர்தல் நடைபெறுகிறது. சி.வி. சண்முகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அந்த இடத்தை ராஜினாமா செய்தார். தற்போது அந்த மாநிலங்களவை இடத்துக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷாம். சி.வி. சண்முகம் ராஜினாமாவால தற்போது மாநிலங்களவைக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்? எந்த கட்சிக்கு பலம் இருக்கும்? உங்களோட பார்வை என்ன? ஒரே ஒரு இடைத்தேர்தல் என்பதால் சட்டமன்றத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஓட்டு அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை போட்டி வேட்பாளர்கள் இல்லை என்றானால் யார் ஒருவர் நிறுத்தப்படுகிறாரோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு. பொதுவாக பெயர் அடிபடுவது காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற பெயர் அடிபடுகிறது. தவேகாவுக்கு 108 இடங்கள் இருக்கின்றன. திமுக ஒரு 59 இடம். அதிமுக இந்த பிளவை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்தால் 47, காங்கிரஸ் 5. கிட்டத்தட்ட சம பலம் தான். ஆனால் அதிமுக 2ஆக பிளவுபட்டிருப்பதால் அதுவும் ஒரு பகுதி தாவேகாவுக்கு ஆதரவு தந்து ஏற்கனவே நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டு போட்டிருப்பதால் தாவேகாவுக்கு 144 என்பதுதான் சட்டமன்ற பதிவேடுகளின்படி வருகிறது. அது அப்படியே தொடர்ந்தால் 144 என்பது அப்படியே தொடர்ந்தால் தாவேகா நிறுத்துகிற வேட்பாளர் யார் ஒருவரோ அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்.